வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை 7 குடம் தங்கம். ஒரு நாள் பண்ணையாள் ஒருத்தன் தன்னோட ஊரை அடுத்து காட்டின் வழியா போய்கிட்டு இருந்தான். அங்க மிக பெரிய மரம் ஒண்ணு இருந்துச்சு. அவன் மரத்தின் நிழலை அடைந்ததும் தங்கம் வேண்டுமா தங்கம் என்று ஒரு குரல் கேட்டது. பண்ணையாள் சுற்றுமுற்றும் பார்த்தான். மேலையும் கீழையும் பார்த்தான். அவன் கண்ணுக்கு ஒருத்தரும் தென்படல. ஆனாலும் திரும்பவும் அந்த குரல் ஒலித்தது. தங்கம் வேண்டுமா தங்கம் அப்படின்னு கேட்டுச்சு. அது மாயக்குரல், உருவமற்ற ஒருவனுடைய குரல் அசீரீரி. பண்ணையாள் ஆச்சரியத்துல முழிச்சான். மிரள பார்த்தான். ஒருத்தரும் இல்லைன்னாலும் குரலோசை உண்மையாகவே இருந்துச்சு. தங்கம் மாற்றறியாத செலும்பொன், 7 குடம் நிறைய என்கிட்ட இருக்குது, உனக்கு வேண்டுமா உடனே சொல் அப்படின்னு கொஞ்சம் அதிகாரமாகவே கேட்டது குரல். பொன் வேண்டாம் என்று சொல்றதுக்கு மனசு வருமா என்ன? அதுவும் 7 குடம் பொன் வேண்டும் அப்படின்னு மறுகுரல் கொடுத்தான் பண்ணையாள். உடனே அசிரீரி சிரித்தது. அப்படின்னா வந்த வழியே திரும்பி போ, உன் வீடு போய் சேரு, 7 குடங்களையும் நான் வைத்தாயிற்று அப்படின்னு சொல்லிச்சு. பண்ணையாள் திரும்பினான். வீடு நோக்கி ஓடினான். வழியில ஒரு கணமும் நிக்காம குடல் தெறிக்க ஓடினான். அங்கே கண்ட காட்சி அவனை மெய் சிலிர்க்க வச்சது. மாயக்குரல் பொய் சொல்லல அப்படிங்கிறத உணர்ந்தான். அவனுடைய வீட்டு கூடத்தில் 7 குடங்கள் இருந்தன. ஒன்றை எடுத்து ஒன்று வரிசையாக இருந்துச்சு. கண்களை கவர்ற மாதிரி ஒளி வீசியது. பண்ணையாளின் முகத்திலும் புன்முறுவல் படர்ந்தது. மகிழ்ச்சி பொங்கி வழிஞ்சது. அவன் மெதுவாக அடியெடுத்து வைத்தான். குடங்களை நெருங்கி நடந்தான். அதை திறந்து பார்த்தான். ஆனால் 7வது குடத்தை பார்த்ததும் அவன் மனசு திடுக்கிருச்சு. ஏன்னா அதுல பாதி அளவுதான் தங்கம் இருந்தது. 6 குடமும் அரை குடமும், இது என்ன கணக்கு அப்படின்னு நினைத்தான் பண்ணையாள். அந்த அரை குடம் நிறை குடமானால் தானே 7 முழு குடம் தங்கத்துக்கும் அவன் உரியவனாவான். அதனால அவன் 6 குடங்களை மறந்தான். அரை குடத்தையே நினைக்க தொடங்கினான். அதை நிரப்புறதே தன்னுடைய முதல் வேலையாக கருதினான். அடுத்த வினாடி அவன் தன் நகை பெட்டியை திறந்தான். அதில் இருக்கிற ஆபரணங்களை எல்லாத்தையும் எடுத்தான். தன்னுடைய மனைவியை அழைத்து அவள் அணிந்திருந்த கம்மல், வளையல், அட்டிகை எல்லாத்தையும் கலத்தி கொடுக்கும்படி ஆணையிட்டான். பண்ணையால் அவற்றை உருக்கினான், கட்டி தங்கமாக்கினான். கை நிறைய எடுத்து அரை குடத்தில் போட்டான். ஆனாலும் குடம் நிறையவில்லை. பண்ணையால் சிந்தித்தான். வீட்டில் இருந்த நெல் முழுவதையும் வித்தான். பாத்திரங்களை விற்றான், பண்டங்களை விற்றான். தங்கம் வாங்கி அரை குடத்தில் போட்டான். தொழுவத்தில் கட்டியிருந்த பசுவும் கன்றும் அவன் கண்களில் பட்டன. உடனே அவற்றை அவிழ்த்து கொண்டு போய் சந்தையில் விற்றான். பொன் வாங்கினான், அரை குடத்தில் போட்டான். குடம் நிறையவில்லை. பண்ணையால் பதைத்தான். அவனுக்கு வேலை மீது நாட்டம் செல்லவில்லை. சாப்பிடுறதுக்கும் தயங்கினான். அவன் சாப்பிட நினைத்தாலும் ஏமாற்றமே அடைந்திருப்பான். சமையல் செய்ய வீட்டில் ஒரு பிடி அரிசியும் இருக்கவில்லை. பாவம், அவன் மனைவியும் பட்டினி கிடந்தாள். திடீர்னு அவனுக்கு இன்னொரு எண்ணம் தோணுச்சு. பண்ணைக்காரர்கிட்ட ஓடினான். கை கட்டி நின்னான். கூலி போதவில்லை அப்படின்னு சொல்லி முறையிட்டான். பண்ணைக்காரர் மிகவும் நல்லவர். குறை கேட்டது மனசு இறங்கினாரு. அவனுக்கு 2 மடங்கு கூலி அளந்தாரு. ஆயினும் பண்ணையாளின் வீட்டில் பட்டினி தாண்டவம் ஆடுச்சு. அதிகமாக கிடைத்த தானியத்தையும் அவன் விற்று தங்கம் வாங்கினான். அரை குடத்தில் போட்டான். அப்பொழுதும் குடம் நிறையவில்லை. பண்ணையாளும் அவன் மனைவியும் எலும்பும் தோளுமாக இழைத்து போனார்கள். உடுத்தி கொள்ள கந்தல் துணியும் இல்லாமல் திண்டாடினார்கள். என்றாலும் பண்ணையால் தன் ஆசையை கைவிடவில்லை. பிச்சை எடுக்கவும் துணிந்தான். ஊரார் சிரித்தார்கள். மனைவி புலம்பி அழுதாள். பிச்சை எடுத்த பணத்தையும் சிறுக சிறுக சேமித்து அவன் தங்கமே வாங்கினான். அரை குடத்தில் போட்டான். பயன் இல்லை. குடம் நிறையவே இல்லை. பண்ணையால் நாளுக்கு நாள் மெலிந்து கொண்டே போனான். காலம் நகர்ந்தது. வாரங்கள் மாதங்கள் ஆயின. ஒரு நாள் பண்ணைக்காரர் அவனை கூப்பிட்டாரு. அவனுடைய துயரத்துக்கான காரணத்தை கேட்டாரு. 1 மடங்கு ஊதியம் பெற்ற போது கூட நீ மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாய். இப்போது 2 மடங்கு ஊதியம் பெறுகிறாய். ஆனால் ஏன் இளைத்து துரும்பாகி விட்டாய் அப்படின்னு கேட்டாரு. பண்ணையால் தலை குனிந்து நின்னான். மீண்டும் பண்ணைக்காரரே பேச தொடங்கினார். நீ அந்த மரத்தில் வாழும் அசிரீரியின் ஆசை வார்த்தைக்கு அடிமைப்பட்டாயா? அதன் சொல்லை கேட்டு 7 குடம் தங்கத்தையும் வாங்கி கொண்டாயா என்று கேட்டார். பண்ணையால் தலையை சொரிந்தான். தன்னுடைய ரகசியம் எப்படி வெளியாயிற்று அப்படின்னு நினைச்சான். பண்ணைக்காரருக்கு அந்த மாயக்குரலின் செய்தி முழுவதும் தெரியும். ஒரு நாள் அவரையே அது தன் வலைக்குள் இழுத்து கொள்ள பார்த்தது. ஆனால் அவர் ஏமாறவில்லை. தங்கமும் வேண்டாம், குடமும் வேண்டாம், சங்கடமும் வேண்டாம் என்று தீர்மானமாக சொல்லிவிட்டார் என்று தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை பண்ணையாளிடம் சொன்னார். அதை கேட்டதும் பண்ணையாள் தன் பேராசையை ஒப்புக்கொண்டான்.
தன் வீட்டில் 7 குடங்கள் இருந்த உண்மையையும் ஒப்புக்கொண்டான். பண்ணைக்காரர் மற்றொரு விவரத்தையும் எடுத்துக் கூறினார். அந்த பொன் மாயமானது, அதை செலவிட ஒருவராலும் இயலாது. மேலும் மேலும் சேர்க்க தூண்டுமே தவிர நல்ல வழியில் ஒரு எள்ளளவு கூட செலவிட அது இடம் கொடுக்காது. பண்ணையால் கையை பிசைந்தான். தன் அறியாமையை நினைத்து வருந்தினான். அந்த தருணத்தையே எதிர்பார்த்திருந்தார் பண்ணைக்காரர். அவர் உடனே அவனை நோக்கி ஓடு ஓடுன்னு அவசரப்படுத்தினாரு. எங்கே ஓடுவான் அவன்? மாயக்குரல் இருந்த இடத்துக்கு அதே வினாடி அவனை ஓட வைத்தார் பண்ணைக்காரர். அவர் சொல்லிக் கொடுத்தபடியே பண்ணையால் மரத்தை அடைந்ததும், எனக்கு 7 குடமும் வேண்டாம், தங்கமும் வேண்டாம் என்று கத்தினான். அசிரீரியும் சரி என்றது. பண்ணையால் வீடு திரும்பினான். அவன் மனத்தில் இருந்த சுமை எங்கேயோ பறந்து போயிற்று. கூடத்தில் இருந்த குடங்களும் மாயமாக மறைந்தன. அவற்றை பின்பற்றி அங்கே குடிகொண்டிருந்த துன்பமும் ஆசையும் ஒளிந்தன. ஆசை போயிற்று, அன்பு வந்தது. தங்கம் போயிற்று, தானியம் வந்தது. பண்ணையாள் மீண்டும் ஊக்கம் நிறைந்த மனிதனானான். உண்மையான வரவு எது, உண்மையான செல்வம் எது என்று பகுத்து உணரும் நல்லறிவும் பெற்றான். நன்றி, வணக்கம்.